இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா வர்மா வேற ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அது கபிலனுக்கு தெரியாம இருக்கலாம். அப்போ வர்மாவால கபிலனுக்கு ஆபத்து ஒரு சான்ஸ் இருக்கா? சே, இந்நேரம் பார்த்து நாம இல்லாம போயிட்டோமே. அங்க நம்ம இருந்திருந்தாலும் அவ்வளவு ஈஸியா எதுவும் செஞ்சிருக்க முடியாது. நேத்து என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. இந்த தடவை வர்மாவோட மூவ் டஃப்பா இருக்கும். இது முன்னாடி மாதிரியெல்லாம் இல்ல. யாரு? சாரதா போன் பண்றாரு. ஹெட்போன். ஹலோ. சிவா, ஐலி பக்கத்துல இருக்காங்களா? இருக்கா சார். எஸ் சார். நம்ம ஆபரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கோம் சார். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு சார். ஏடி, என்ன சொல்ற? நாங்க லாட்ஜ்ல இருந்தப்போ வர்மா அங்க வந்தா சார். என்னாச்சு? வர்மாவே இங்க நைட்டு வரதா சொல்லியிருக்கா. மேடம், கபிலன் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டா. அப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல சார். இந்த தடவை வர்மா வெல் பிளானோட இருக்கான் சார். அவனோட பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பா அந்த பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம் சார். அப்போ ஓகே. எப்படியோ நெக்ஸ்ட் டைம் அங்க வர்மா வரதுக்கான சான்ஸ் இருக்குல்ல? அப்போ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா அவனை பிடிக்கணும். எவ்வளவு சீக்கிரம் அவனை உயிரோட பிடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. சார், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? கபிலன் அங்கிருந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டான் சார். வாட்? எஸ் சார். இப்போதான் இன்ஃபார்மர் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. கபிலன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கிருந்து கிளம்பியிருக்கான். பட் டோன்ட் வரி சார். நாங்க எப்படியாவது அவனோட லொகேஷனை கண்டுபிடிச்சிருவோம். இப்ப நாங்க அந்த லாட்ஜுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற டேட்டாவை வச்சு இமிடியட்டா அடுத்த மூவ் பண்ணலான்னு இருக்கோம் சார். ஏடி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லதான் கால் பண்ணேன். என்ன சார்? பைரவி வர்மாவை ஷூட் பண்ணதுனாலதான் அவன் இறந்துட்டான்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவன் மறுபடியும் உயிரோட வந்து நிக்கிறான் இல்ல. இந்த மாதிரி நடக்கிறது இது செகண்ட் டைம். சார், என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா ஏடி, இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தவங்க அந்த வர்மாவை ஷூட் பண்ணிருக்காங்க. அவன் செத்தும் போயிருக்கான். அதுக்கான போட்டோ எவிடன்ஸ இப்பதான் நான் பார்த்தேன். இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரியே 20 வருஷத்துக்கு முன்னாடியும் வர்மாவோட டெட் பாடி காணாம போயிருக்கு. கொஞ்ச நாள்ல இறந்து போன வர்மா உயிரோட வந்திருக்கான். என்ன சார் சொல்றீங்க? அது எப்படி பாசிபிள்? இறந்து போன ஒருத்தன் எப்படி மறுபடியும் உயிரோட வர முடியும்? அதுவும் செகண்ட் டைம். இந்த கேள்விக்கான பதில் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யார் சார் அது? உன் அம்மா அர்ச்சனா.